இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். ஹாய், உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க? My name is Riddhi. I came from Vepari. From Chennai only. Vepari. சென்னை, எல்லாரும் சென்னையிலேருந்து தான் வரீங்க. ஓகே. இப்போ பொதுவாக வந்து மேடையில் தான் மேஜிக்குங்கிற நிகழ்ச்சி நடக்கும். மேடை ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய லைட்ஸ் எல்லாம் வச்சு அங்கே பிரம்மாண்டமான மேஜிக் நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் நம்மளோட மேஜிக் வந்து ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. இந்த ஸ்ட்ரீட் மேஜிக்னு சொல்கிறோம். திஸ் அ க்ளோஸ்அப் மேஜிக். உங்கள் பக்கத்துலேயே நடக்கக்கூடிய மேஜிக் பேர் தான் இந்த க்ளோஸ்அப் மேஜிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை தான் உங்களுக்கு வேண்டி நான் இன்றைக்கி பண்ண வந்திருக்கேன். ஓகே. ஸோ மேஜிக் இன்ட்ரெஸ்ட் உங்களை எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓகே. யாராவதுக்கு மேஜிக் தெரியுமா இங்கே? இல்லை. சரி, பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி, என்னோடய கையில் ஒரு கிளாஸும் இதில் வந்து கோக்கும் இருக்குது. கிளியர்? என்ன பண்ணியிருக்கேன்? டம்ளரில் வைன் கிளாஸில் ஊற்றிருக்கேன். ஓகே. சும்மா நீங்கள் யாரை ஃப்ரண்ட்டில் வந்துருங்க, யார் வேணாலும். நீங்கள் வாங்க. அவங்க ஓகே. கம் திஸ் சைடு. ஓகே. இப்படி நில்லுங்க, கையில் வச்சுங்க. வெரி குட். ஓகே. பிடிச்சிங்க, கீழே விட்டுறாதீங்க. ஓகே. இப்படி பார்த்து நில்லுங்க. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. ஓகே. கையில் வைங்க. நான் அப்படியே இது வச்சிருக்கேன். ஒரு செகண்ட்ல இதை ப்ளோ பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லை. வாட்டர் தான் என்றைக்குமே உடலுக்கு வந்து சிறந்த இது, நல்ல விஷயமா. அதனால் நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட இந்த மாதிரி வாட்டர், தண்ணி நிறைய எடுத்துங்க வெயில் டைமு. அதனால் டயர்ட்னஸ் இருக்காது. அதனால இந்த மேஜிக் நான் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில் ஏதாவது இருக்கா? கிளியரா? இது பாருங்கள், கீழே பிடிச்சிங்க, கீழே விட்டுறாதீங்க. ஓகே. ஓகே. சரி, இப்போது இந்த பாட்டில் வந்து இது ரொம்ப சாலிடானது. உடையுமா? இப்படி தட்டினா உடையாது. கல் இது எப்படியெல்லாம் இது வந்து உடைக்க முடியும்? கீழே போட்டால் உடைஞ்சிடும். ஓகே. இதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா? செக் பண்ணி பார்த்துங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஏதாவது இருக்கா? ஓகே. நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. எல்லோரும் அப்படியே பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க. அதில் ஏதாவது இருக்கா? ஓகே. கோக். எல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டீங்க. இது வந்து ஒரு சாதாரண பாட்டில் தான். ஓகே. சாலிடு, ரொம்ப சாலிடான இது. ஓகே. சரி, இந்த பாட்டிலை இதை இப்படி ஊதி உடைக்க முடியுமா? இப்படி கை வச்சுட்டு ஊதுன்னு உடைக்க முடியுமா? கிளாஸ் புட்டி எங்களால ஊத முடியுமா? பலூன் கொடுத்தானோ ஊதி கொடுத்துருவோம். ஓகே. பலூனா தான் ஊத முடியும், பட் கிளாஸ் ஊத முடியாதுன்னு இருக்கீங்க. என்னோட மேஜிக் எனர்ஜியில் நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள்.
Oh my God. I knew it. அப்படியே ஓகே திஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் ஓகே எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ் ஓகே ஜஸ்ட் ஐ மிக்ஸ் த பேக் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் திஸ் ஆல் டிஃப்ரெண்டான கார்ட்ஸ் இதுவும் ஒரே மாதிரி கிடையாது ஓகே எவ்ரி கார்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே ஐ மிக்ஸ்டு வெரி வெல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் உங்கள் முன்னாலேயே ஓகே கட் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை கூட நீங்கள் பார்த்துருங்க இதில் எல்லாமே டிஃப்ரெண்டான கார்டு ஓகேங்களா ஓகே ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் சூஸ் எனி ஒன் கேன் ஏதாவது ஒரு கார்டை நீங்கள் எடுக்கலாம் இதிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து எந்த கார்டு வேணாலும் எனி ஒன் கார்டு சூஸ் எனி ஒன் நீங்கள் ஏதாவது ஒரு கார்டு எடுத்துங்க எனக்கு காட்ட வேணாம் சீக்ரெட்டாக பார்த்துங்க சீக்ரெட் ஓகே எனக்கு தெரியக்கூடாது நீங்கள் எல்லோரும் கூட அதை கார்டை பார்த்துக்கலாம் ஓகே மேடம் நீங்கள் கார்டை உங்களுக்கு தான் தெரியும் என்ன கார்டு எடுத்தீங்கன்னு ஜஸ்ட் நீங்கள் இந்த சைடு வர முடியுமா இந்த இடத்துல இப்படி பார்த்துன்னு இல்லைங்க ஐ ரீட் இன் யுவர் மைண்ட் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கார்டை பற்றி நினச்சிக்கங்க ஓகே த ஃபோக்கஸ் த கார்டு எனக்கு தெரியாது 52 கார்ட்ஸ் இருந்தது ஏதோ ஒரு கார்டு நீங்கள் எடுத்தீங்க என்ன கார்டுன்னு நீங்கள் எங்கிட்ட காட்டல ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா சரி நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேன் பேடு என்னோட கையில் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது நீங்கள் நினச்சிக்கங்க அந்த கார்டை நான் வந்து இதில் ட்ராயிங் பண்ண போகிறேன் ஓகே இது கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஜஸ்ட் திங்க் பண்ணிவிடுங்க சொல்ல வேணாம் என்ன கார்டுங்கிறது கிளியர் கார்டை மட்டும் மனசில் நினச்சிங்க வேறு எதுவும் நினைக்க வேண்டாம் ஸ்கூல் ப்ராப்ளமோ இல்லை இங்கே நாளைக்கு எந்த இடம் சுற்றி பார்க்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடாது இந்த கார்டை மட்டும் ஒரு 2 minutes நினச்சிங்கன்னா போதும் ஓகே திங்க் இந்த கார்டு வந்து எஸ் உங்கள் கண்ணில் எனக்கு தெரியுது ஓகே ஃபஸ்ட்டு நான் கார்டை ஓப்பன் பண்ணி காட்டணுமா இல்லை நீங்கள் உங்கள் கார்டை ஓப்பன் பண்ண போகிறீங்களா என்னோட கார்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டணும் நம்பிக்கை இல்லை ஓகே சரி நான் வந்து என்னோட கார்டை நான் டேர்ன் பண்ண போகிறேன் கிளியராக வாட்ச் பண்ணுங்க ஓகே என்னோட கார்டு வந்து ஏஸ் ஆஃப் ஸ்பேடு உங்கள் கார்டு என்ன கார்டு இட்ஸ் நாட் ராங் ஷோ த கார்டு நோ ப்ராப்ளம் 7 of 14 அப்படி காட்டுங்களேன் இல்லை நான் மிஸ்டேக் பண்ண கிடையாது ஒரு பேக்கில் முதல் கார்டு ஏஸ் இருக்கும் திஸ் இஸ் பேக் இதில் 52 கார்ட்ஸ் இருக்கு இதில் வந்து 54 கார்டு இருக்கு அதில் ஒரு கார்டு தான் முதல் கார்டு தான் இது நான் உங்களுக்கு காட்டி இதோட பேக் தெரியுதா இந்த பேக் அப்படியே நான் வச்சிருக்கேன் பட் உங்கள் கார்டை மட்டும் இதிலிருந்து நான் வெளியே எடுக்க முடியும் ஓகே யூ வாட்ச் வெரி கிளியர் இப்போது இதில் வந்து 52 கார்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இதில் ஒரு பேக் தான் நான் வரைஞ்சிருக்கேன் ஒரு பேக்கோட முதல் கார்டு தான் ஏஸ் ஆஃப் ஸ்பேட் ஓகே வாட்ச் வெரி கிளியராக வாட்ச் பண்ணுங்க உங்கள் கார்டு இது வந்து 7 of 14 கரெக்டா இந்த கார்டை அப்படியே நான் எடுத்துறேன் கிளியராக வாட்ச் பண்ணுங்க இது தேய்ச்சி பாருங்க மூவ் ஆகுதானு தேய்ச்சி பாருங்க திஸ் யுவர் கார்டு எல்லாம் கை மருந்து நிற்கிறோம் அதை கிளாப் பண்ணல 7 of 14 ஓகே இது தேய்ச்சா எதுவும் நகராது இந்த கார்டு ஓகே 7 of 14 ஓகே இப்போ பண்ண போகிற மேஜிக் ரொம்ப ட்ரெடிஷ்னல் பழைய காலத்து மேஜிக் தான் எப்படின்னா இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் பொழுதுபோக்கு நிறையா இருக்குது என்னென்னா இன்றைக்கி சினிமா ட்ராமா ஸ்போர்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நம்மளை சூழ்ந்து இருக்குது அதை விட எல்லார் கையிலும்
லேப்டாப் இன் மொபைல்ஸ் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. பட் அப்போது ராஜாவோட காலம்தான், ஆட்சியெல்லாம் வந்து ராஜாக்கள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது அவங்களுக்கு பொழுதுபோக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே அந்த ராஜசபையில் மெஜிஷியன் இருப்பாங்க, நாடக கலைஞர்கள் இருப்பாங்க, மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ராஜாக்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அப்போ நடந்த மேஜிக்கை என்னால் இன்றைக்கி நான் பண்ண முடியும். இந்த மேஜிக் பேர் கப்ஸ் அண்ட் பால்ஸ். இதை ரொம்ப பழமையான 3000 வருஷங்களுக்கு முன்னாலே கூட இந்த மேஜிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மாடர்னில் வந்து அந்த மேஜிக் எல்லாம் மறந்துட்டாங்க. பட் அந்த மேஜிக்கை நான் திரும்பி உங்கள் முன்னால் நான் அது பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மேஜிக்கு ராஜாக்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை லைவாக உங்கள் முன்னால் நான் பண்ண போகிறேன். என் கையில் ஒரு 3 கப்பு வச்சுருக்கேன். கப் நம்பர் 1, again கப் நம்பர் 2, again கப் நம்பர் 3. இந்த 3 கப்ஸ். ஓகே, இப்போ 3 கப்பு இருக்குது. என்கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டிக் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, வாட்ச் வெரி கிளியர். ஓகே, இங்கே 3 கப்பு வச்சுருக்கேன். ப்ளோ பண்ணியிருக்கேன். இந்த மேஜிக் வேண்ட் இப்படி சுற்றின உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பால். ஓகே, ஸோ ஒன்லி 1 ரெட் கலர் பால். கிளியர். இந்த பாலை உங்கள் முன்னால் நான் எடுத்திருக்கேன். பால் நம்பர் 1, கப் நம்பர் 1. இந்த ஸ்டிக் இருக்குது. ஜஸ்ட் ஐ ஸ்பின் த மேஜிக் வேண்ட். 1, 2, 3னா இந்த இடத்துல பால் நம்பர் 2. ஓகே, ரெண்டாவது பால் இந்த இடத்துல வந்துருக்கு. இந்த பால் இங்கே வச்சுருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். கையில் எதுவும் கிடையாது. இந்த பால் எடுத்திருக்கேன், உங்கள் முன்னால் இங்கே வச்சுருக்கேன். 1, 2, 3 உள்ளே போன்னு சொன்ன உடனே இந்த பால் அப்படியே பெனட்ரேட் ஆகி உள்ளே போயிடும். ஓகே, சரி கிளியர். இதை நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த பாலை இதை நான் இங்கே கையில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை வந்து இந்த கப்புக்கு மேலே வச்சுருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் இந்த மேஜிக் வேண்டை. ஓகே, இந்த மேஜிக் வேண்டை 1, 2, 3 டச் பண்ண உடனே இங்கே பால் எதுவும் வரல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3வது பால் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. 1, 2, 3 ஸ்பாஞ்ச். கிளியர். ஓகே, ஒரு பாலை நான் இங்கே எடுத்திருக்கேன். கிளியர், வாட்ச் பண்ணுங்கள். இந்த பாலை நான் இந்த கையில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இந்த மேஜிக் வேண்டை இது மேலே இப்படி பெனட்ரேட் பண்ணுற உள்ளே போயிடுச்சு. ஜஸ்ட் இதை இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு இதை சுற்றினா உடனே இது மாயமாக மறைஞ்சிருன்னா ஒரு நொடியில் இது மறைஞ்சு போயிடும். ஓகே, இங்கே இருக்கிற பால் எடுத்திருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இதை நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எதுவும் பண்ணல. ஸோ இந்த பால் எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணி ஊதியிருக்கேன். இந்த மேஜிக் வேண்டை எடுத்து டச் பண்ணுறேன். ஒரு நொடியில் இது மறைஞ்சிருன்னா ஒரு நொடியில் இது அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிடும். ஓகே, இங்கே இருக்கிற பால் எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு டைரெக்டாக இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மேஜிக் வேண்ட் எடுத்து இங்கே 1, 2, 3 சுற்றின உடனே இது மாயமாக மறைஞ்சிருன்னா ஒரு செகண்டில் இது மறைஞ்சு போயிடும். கிளியர். இங்கே கிடையாது. இந்த கப்பு மேலே டச் பண்ணுறேன். 3 கப்லையும் அப்படியே பால் வாங்கினா உடனே 3 கப்பில் ஓகே. 2 பால் 2 கப். உங்களுக்கு 2 டம்ளர் எடுக்கும்போது இந்த 3வது டம்ளரோட கான்சன்ட்ரேஷன் போயிடும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், 3 கப் 3 டம்ளர் கிடையாது. ஒரு பாலை வந்து என்னோட பாக்கெட்டுக்குள்ளே நான் வச்சிடுறேங்க. ஒரு டம்ளரே நமக்கு தேவை கிடையாது. அதனால இந்த டம்ளர் எடுத்து நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். ஓகே, இங்கே 2 பால் 2 டம்ளர் உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஒரு பால் எடுத்து நான் இந்த கப்பு கடியில் வச்சுருக்கேன். இந்த பால் எடுத்து இந்த கப்பு கடியில் வச்சுருக்கேன். இங்கிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கப்பை சூஸ் பண்ணுங்கள். எந்த டம்ளர் இதுவா? ஓகே, இந்த கப்பு சொல்லியிருக்கீங்க. இங்கிருந்து இன்வெசிபிளாக எடுத்திருக்கேன். இங்கிருந்து இங்கே போன்னு சொன்னேன். ஒரு நொடியில் இங்கிருந்த பால் கண்ணுக்கு தெரியாமல் மாயமாக இங்கே மறைஞ்சு போயிடுனா மறைஞ்சிரும். கிளியராக இங்கே வான்னு சொல்கிறேன். உடனே இந்த இடத்துல 2 பாலும் இந்த இடத்துல வந்திருக்கு, ஒரே இடத்துல. கிளியர். திரும்பி உங்களுக்கு கன்ஃபியூஸ். 2 பால் இருந்தாலும் கன்ஃபியூஸ். அதனால இந்த பால் வேண்டாம் நமக்கு. இதை என்னோட பாக்கெட்டுக்குள்ளே நான் இங்கே வச்சிடுறேன். இந்த டம்ளர் நமக்கு தேவை கிடையாது. அதனால இந்த டம்ளரையும் நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். ஒரே பால் ஒரே கப். உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். 2 பால் 3 கப் இருந்துச்சுன்னா 3 பால் 3 கப் இருந்தாலும் கன்ஃபியூஸ். ஒரே பால் ஒரே கப். என் கை எம்டி. இங்கே உள்ளே போன்னு சொன்ன உடனே இது உள்ளே போயிடும். கிளியர். இது எடுத்திருக்கேன். நான் டேரெக்டாக என்னோட பாக்கெட்டுக்குள்ளே நான் இங்கே வச்சிடுறேன். பார்த்தா இந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இதை எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே பால் ஒரே கப்பு தான். திரும்பியும் அது உள்ள கப்புக்குள்ளேயே வருது. அதனால் இப்போ 3 கப், ஒரே பால் 3 கப் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த பால் எடுத்து என் கையில் வச்சா எந்த கப்புக்குள்ளே வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இதுக்குள்ளே தான் வருமா? இதை இங்கே வச்சுடுவோம், இதை நகர்த்திடுவோம், இதை நகர்த்தி. ஓகே, எந்த கப்புக்குள்ளே வரும்னு சொன்னீங்க? இந்த கப்புக்குள்ளே. ஓகே, சரி. என்னோட கையில் வைக்கல, என்னோட பாக்கெட்டுக்குள்ளே நான் இதை வைக்கிறேன். இது பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறேன். இங்கே சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல பால் வர்றதுக்கு பதிலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு வந்திருக்கு. கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல இப்படி மேஜிக் பண்ண உடனே பார்த்தா இந்த இடத்துல ஒரு லெமன் வந்துருச்சு. இந்த இடத்துல மேஜிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி. ஓகே,
சரி, இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த மேஜிக் வேண்ட் எடுத்து நான் இங்கே ரோல் பண்ணுறேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இங்கே என்ன வரும்னு கெஸ் பண்ண முடியுமா? பால்லா, சின்ன பாலா? என்ன வந்திருங்க? லைவா? நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். டச் பண்ணிட்டீங்களா? ஓகே, திரும்பியும் இங்க பாருங்க. இந்த விளக்கு எடுத்து இப்படியே ரோல் பண்ற. 1 வாட்ச் 1 2 3. லைவா உங்க முன்னால உயிரோட கோழி வந்திருக்கு. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். ஓகே, என்னோட மேஜிக்கலோட என்ன ஸ்பெஷல்னா, என்னோட பொருள் எது வச்சு நான் பண்ணுறது கிடையாது. உங்கள் கையிலேருந்து ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா அதை வச்சு என்னால் மேஜிக் பண்ண முடியும். உங்கள் கையிலேருந்து கோல்டு ரிங் கொடுத்தீங்கனாலும் பண்ணலாம், இல்லை செயின், மோதிரம், வாட்ச், கீ. ஓகே, உங்கள் வீட்டு கீ நிறையா இருக்குது. இதிலேருந்து நான் ஒரு கீ எடுத்துக்கிறேன் சார். எடுத்துகிட்டு அதை வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். இந்த கீ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்பீங்க. இந்த கீ நீங்கள் வச்சுருக்காங்க சரியா? செக் பண்ணி பார்த்துங்க. கீ மெட்டல் தானா? அதில் வேறு ஏதாவது இருக்காது? சாலிட் கீ. ஓகே, இது மூவ் ஆகுமா? இது பாருங்கள், இது சேஞ்ச், இது நகர்த்த முடியுமா அந்த கீயோட? இதை வாய்ப்பே இல்லை.
இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இது ஆகுது, அப்படியே மூவ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். நல்ல ஃபோர்ஸு, ஃபோர்ஸை நீங்கள் தள்ளி நகருதுன்னு பாருங்கள். அவர் சார் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் சார் ட்ரை பண்ணி இது ஓப்பன் கூட பண்ண முடியாது இது வச்சுட்டு. இழுத்து பாருங்க, ஏதாவது மாறுதா?